தெனாலி பண்ணுன்ற செகண்ட் பார்ட் ஒன்று பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சு. What's your background? It's like where are you from? பேசிக்கலி ஐம் ஃப்ரம் திருச்சி சார். நான் எல்லாமே வளர்ந்தது படித்தது எல்லாமே திருச்சியில் ஸ்கூலிங். அண்ட் காலேஜ் வந்து லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணேன் சார். Right. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணீங்க? ட்ரை பண்ணேன் சார். பட் முடியல. காலேஜ் ஃபைனல் இயர் முடியலன்னா கிடைக்கல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் காலேஜ் ஃபைனல் இயர் ஆக்சுவலி கார்த்திக் நான் அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ண வேண்டியது மாறன் படத்தில். பட் அகைன் அந்த கோவிட் டைம் அதெல்லாம் ஒன்று வந்ததுனால அவங்க லிமிட் பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை. ஸோ அதுவும் போயிடுச்சு. காலேஜ் ஃபைனல் இயரில் நான் ஒரு கம்பெனியில் சைன் பண்ணியிருந்தேன் சார். வேற ஒரு படம், இந்த கதை இல்லாமல் வேற ஒரு கதை சைன் பண்ணியிருந்தேன். பட் அதுவுமே கோவிடுக்கு அப்புறம் நிறைய கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால நான் மவுண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நம்ம கமர்ஷியலாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், லைக் எல்லாமே இருக்கணும், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தெனாலி பண்ணுன்ற செகண்ட் பார்ட் ஒன்று பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். தெனாலி கமல் சாரோட தெனாலி படம். ஸோ அது நான் டெவலப் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நம்ம இப்படி மாற்றலாமேன்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி ஒரு ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து அப்படி ஒன்று எழுத ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் $1 million லவ்வர் படம் பார்த்தேன் தியேட்டரில். ஏன்னா லவ்வர் வந்து மவுண்ட் பண்ணுறது ஈஸியான விஷயமே கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை பண்ணும்போது ஓகே இவங்க இதை பண்ணுறாங்க, அப்போ நம்மளுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயில் பண்ணேன். ஸோ அங்கேருந்து இவங்க நரேஷன் கேட்டுட்டு அப்படியே எல்லாம் போனதா சார். மிச்சம் எல்லாமே லைக் நானுமே எதிர்பார்க்கல இவ்வளோ ரெஸ்பான்ஸ் அண்ட் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.